குட் மார்னிங். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி டெட்டில் கேட்கக்கூடிய தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் போன்ற கணக்கில் இது ஒரு மாடலு. இது கொஞ்சம் கஷ்டமானது, கொஞ்சம் பார்த்துங்க. ஒரு கடன் தொகையின் மீது 2 ஆண்டுகளில் 5% ஆண்டுக்கு வட்டி வீதம், 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 5 எனில் அத்தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு கடன் தொகை, அது எவ்வளோன்னு தெரில, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 ஆண்டுகளில் 2 வருஷத்தில் 5% ஆண்டுக்கு வட்டி வீதம், ஒரு வருஷத்துக்கு 5% வட்டி விகிதம் இருக்குது. 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இல்லை உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க 5 ரூபாய் எனில் நம்ம அத்தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? எண், அதாவது வருஷம், 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? வட்டி வீதம் 6 கொடுத்துருக்காங்க. அத்தொகையை காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. பி தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. எவ்வளோ தொகை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பி கேட்டிருக்காங்க. இப்போ 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? எண் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆண்டுகள். அதுக்கப்புறம் வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க, அது 6. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? பி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 2 ஆண்டுகள் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது வித்தியாசம் ஆல்ரெடி 5 ரூபாய்ன்னு கொடுக்குறாங்க. இதுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னாக்கா R/100 ஹோல் பவர் n. இதை 2 ஆண்டுகள் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஈக்குவல் டு P × R/100 ஹோல் பவர் n. இப்போ 2 ஆண்டுகள் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 ரூபாய். ஸோ 5 ரூபாய் 5 ஈக்குவல் டு P தான் நம்ம கண்டுபிடிக்க போகுது. P அப்படியே வச்சுக்கிட்டோம். நம்மக்கிட்ட 6 இருக்குது. 6 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 100 ஃபார்முலாவில் வருது. n இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பாருங்க, n 2. இப்போ இந்த 5 அடிச்சோம்னா என்ன வரும்? 5 5 5 20 100 வருங்களா? ஓகே, இதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா, 5 அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு பி, இது என்ன ஸ்கொயர் இருக்குது, இங்கே பாருங்கள் ஸ்கொயர் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம்? 1/20 × 1/20 வரும். ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு தேவை பி தான் தேவை. பி இங்கே வச்சுக்கிறோம். 5 அந்த பக்கம் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் இன்ட்டில் அந்த பக்கம் போனோம்னா இது பையில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது பையில் இருக்குங்களா? அது அந்த பக்கம் போனோம்னா இன்ட் ஆகும். 20 × 20. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ வரும்? 2 2 4 4 5 20 பிரிக்கணும், அவ்வளோதான். 20 2 0. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ? 2000. பியோட வேல்யூ எவ்வளோ? 2000. அதை ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. இதை பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் கண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.